நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. So hi guys, welcome back to yet another video of CTT Sports and Gaming, one stop destination for sports and gaming updates. இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா of course it's going to be அங்கறது தமிழ் தலைவாஸ் பத்தி ஒரு அப்டேட் தான். சோ தமிழ் தலைவாஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மே 31 மற்றும் ஜூன் 1 ஆம் தேதி நடந்த ஆக்ஷன்ல வந்து ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் பிக் பண்றாங்க. சோ சீசன் 2025 தமிழ் தலைவாஸ்க்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க, அந்த ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் 7 எப்படி இருக்க போகுது இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இத டிஸ்கஸ் பண்றது நம்ம கூட ஆக்சுவலி நம்மளுடைய லியோனல் தருண் அல்வாரும் ஜாயின் பண்றாங்க. வணக்கம் லியோனல் தருண் அல்வார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மிஸ்டர் சிடிடி, நீங்க எப்படி இருக்கீங்க? மனைவிகள் குழந்தைகள் நல்லா இருக்கேன். ஐயா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க வந்து நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி மாத்தி என்கிட்ட நீங்க கேட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் நானே கேட்கிறேன், உங்கள் மனைவிகள் நலமா இருந்தா நலம்னு சொல்லலாம், ஒருத்தர் கூட இல்ல பாஸ். அதான் ஒருத்தர் இருந்தா நலம்னு சொல்லலாம், நிறைய பேர் இருந்தா எப்படி சொல்லலாம் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம வந்து கமிங் பேக் டு கபடி பண்ணுவோம். சோ கமிங் பேக் டு கபடி. சோ இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர் கோச் வந்துட்டு யாருன்னா சஞ்சீவ் ஒலியான் மற்றும் சுரேஷ்குமார் சார் வந்துட்டு கோச்சா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு பழைய தியரிட்டிகளுக்கு இது போயிட்டு அதாவது கோச், ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் ஃபார்மேட்டுக்கே போயிட்டோம். அண்ட் இது மட்டும் இல்லாம சஞ்சீவ் ஒலியான் மட்டும் ட்ராக் ரெக்கார்ட் நல்லா ட்ராக் ரெக்கார்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி 4-5 வீடியோ பேசலாம். ரொம்ப பேசலாம், வாங்க நம்ம வந்துட்டு டேரக்டா போயிடலாம். சோ தமிழ் தலைவர் இந்த ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ் சைன் பண்ணாங்க, யங்ஸ்டர்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு 4 பிளேயர் சைன் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கு முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணாங்க, சிறப்பான தரமான ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நியூ யங் பிளேயர்ஸ் பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? லியோனல் தருண் அல்வார் ஒரு 4 பேரை சைன் பண்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? 4 பேர் அவங்க பண்ணிருந்தாங்க, நான் பாத்திருந்தேன். அதாவது தருண் அவர் பேர் தருண் தான், ஒரு ரைட் கவர் நினைக்கிறேன் அவரு. அதுக்கப்புறம் யோகேஷ் பெனிவால், அவர் ஒரு ரைட் ரைடரோ லெஃப்ட் ரைடரோ சரியா தெரியல. இல்ல ஆக்சுவலி யோகேஷ் பெனிவால் இல்ல, அது வந்து ரோஹித் பெனிவால், யோகேஷ் யாதவ் சாரி யோகேஷ் யாதவ் ரைட் ரைடர் நினைக்கிறேன். ரோஹித் பெனிவால் வந்து லெஃப்ட் ரைடர். அதுக்கப்புறம் அபிராஜ் மனோஜ் பவார், அவரும் ஒரு லெஃப்ட் ரைடர் நினைக்கிறேன். 2 லெஃப்ட் ரைடர் எடுத்திருந்தாங்க. பிளஸ் தருண் ஒரு ரைட் கவர் எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பயே அவங்க வந்து கவர் எடுக்கிறதுக்கு பிளான்லே இல்லை. அதனாலதான் இந்த நான் யங் பிளேயர்ஸ்லயே வந்துட்டு தருண் தான் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அனுஜ் கவாடே, ஆஷிஷ் அண்ட் ஒன் மோர் ரோனக் 3 பேருக்கு ரீடைன் பண்ணி எக்ஸ்ட்ரா 4 பேர் கவர்ல வச்சுட்டாங்க டிடி. எஸ் கரெக்ட். சோ தமிழ் தலைவர் சொல்லிட்டு ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் 2 சீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்லயே ஒரு எப்படி சொல்றது, ஆக்ஷனுக்கு முன்னாடியே டீமை ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு போற ஒரே டீம் நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் ஆக்ஷனுக்கும் இதே மாதிரி தான். ஸோ ஸ்குவாட் இந்த ஆக்ஷன் டைம்ல போகும்போதே நம்ம ஸ்குவாட்ல கிட்டத்தட்ட 13 to 14 மெம்பர்ஸ் ஃபிட் ஆயிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்துட்டு 14 பிளேயர்ஸ் ஆல்ரெடி டீம்ல இருந்தாங்க. அதாவது 4 நியூ யங் பிளேயர்ஸ் 10 பேரை வந்துட்டு ரீடைன் பண்ணிருந்தோம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருந்திருக்கு, ஆக்ஷன்ல வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் தமிழ் தலைவர் வந்துட்டு நிறைய பிளேஸ் ரீடைன் பண்ணல. இப்போ வந்துட்டு சச்சின் தன்வர் கூட நம்ம ரீடைன் பண்ணா இல்ல, இந்த மாதிரி மத்த பிளேஸ் நிறைய பேர் ரீடைன் பண்ணல அப்படின்னா, இந்த ஆக்ஷன்ல ஒரு புதுசா வந்து ரூல்ஸ் போடுவாங்க. சப்போஸ் நீங்க ஒரு பிளேயரை ரீடைன் பண்றீங்க அப்படின்னா, அந்த பிளேயருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரீடைன் பண்றதுக்கு ஒரு 30 lakhs கொடுத்து ரீடைன் பண்றீங்க அப்படின்னா, அந்த 30 lakhsல நீங்க வந்துட்டு ஒரு 10% 20% வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நீங்க ரீடைன் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசனா தான் நிறைய டீம்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி நிறைய பிளேஸ் ரீடைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு தபாங் டெல்லி வந்துட்டு அஷு மாலிக்கை ரிலீஸ் பண்ணதுமே அதுக்கான ரீசன் தான். ஏன்னா சப்போஸ் இப்போ அஷு மாலிக் வந்துட்டு ரீடைன் பண்றதுக்காக ஒரு 60 lakhs கொடுத்து ரீடைன் பண்றாங்கன்னா, ரிட்டன்ஷன் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 20% வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து ரீடைன் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு அவங்க ரீடைன் பண்ணல. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் தலைவர் தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, எங்களுக்கு இருக்கிறதுலாம் யங்ஸ்டர்ஸ் தான், அதிகபட்சம் என்ன 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து நாங்க ரீடைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தலைவர் கிட்ட ரீடைன் பண்ணிட்டாங்க. அண்ட் தமிழ் தலைவாஸ் இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பையா யார் பண்ணாங்க? ஆக்சுவலி நான் முன்னாடியே கூட இந்த வீடியோல சொல்லி இந்த தருண் நர்வால், நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை? சோ யார் யாரெல்லாம் ரீடைன் பண்ணாங்க? இல்ல நான் வந்துட்டு பவன்குமார் சராவத் தமிழ் தலைவர் நான் நினைச்சது எய்தர் பவன் ஆர் அர்ஜுன் தேஷ்வால் என்னோட சாய்ஸ். நான் தேவாங் தலாலுக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன். தேவாங் தலால் வந்துட்டு எனக்கு அவனை பார்க்கும்போது மேபி ஐம் ராங், சித்தார்த் தேசாய் வைபு கொடுக்குறான். அவன் 1 சீசன் நல்லா ஆடி, இந்த சீசன் ஏதோ அவனுக்கு சொதப்புவான்னு தோணுது. அதனால நான் தேவாங் தலால் போயிருக்கவே மாட்டேன். நானா இருந்தா அர்ஜுன் தேஷ்வால் ஆர் பவன் சராவத். நான் நினைச்சது பவன் சராவத் will be like 1.2 1.3 அந்த ரேஞ்சில கிடைச்சிருவாருன்னு நினைச்சேன். ஆனா தெலுங்கு டைட்டன்ஸ் FBM போடுவான்னு ஒரு யோசனையில இருந்தேன். பட் 59.5 lakhs is unbelievable. அது FBM போடலங்கிறது நான் ஷாக். ஆக்சுவலி நீங்க மட்டும் FBM யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கல. இன்ஃபேக்ட் பவன்குமார் ஷராவத்தி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இந்த வருஷம் ஆக்ஷன் என்ன எந்த டீம் எடுத்தாலும் தெலுங்கு டைட்டன்ஸ் கண்டிப்பா எனக்கு FBM போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பட் பாவம் தெலுங்கு டைட்டன்ஸ் இப்படி இதுல குத்திட்டீங்களப்பா, பாவம் இல்லையா அவரு? அதுக்கப்புறம் பவன்குமார் ஷராவத், நான் இந்த டீம் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு அன்பினிஷ்டு பிசினஸ் இருக்கு, அதை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஐ திங்க் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு ரிவெஞ்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம ஒரு எப்படி சொல்றது,
அவரே வந்துட்டு அவருக்கு எனக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் பிரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். பட் கரெக்ட் தான், லாஸ்ட் 2-3 சீசனா வந்துட்டு என்னால கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுவும் இல்லாம நான் நடுவில் சீசன் மீடியில இன்ஜுரிஸ் தான் நிறைய இருந்துச்சுனால இட்ஸ் ஓகே ஃபைன். பட் இந்த வருஷம் ஒரு அன்பினிஷ்ட் பிசினஸ் எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க பார்த்த பவன்லயே ஃபிட்டஸ்ட் பவன் குமார் ஷெராவத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ பவன் அவ்வளவுதான் இந்த வாட்டி யாரு மாதிரி தக்காளி சோறு பண்ண போறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பவன் இந்த சீசன் அன்ஸ்டாப்பபிளா இருக்க போறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ வந்து ஒரு ஃபிட்னஸ்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ற வீடியோ தான் போட்டிருந்தாரு. சோ இட்ஸ் கோயிங் டு பி a biggest threat for anyone அப்படின்ற மாதிரி சொல்லியாங்க பவன் குமார் ஷெராவத். அண்ட் அது மட்டும் இல்லாம இட்ஸ் லைக் ஹோம் கமிங் ஃபார் தமிழ் தலைவாஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. நமக்கு தமிழ் தலைவாஸ்க்கு வந்துட்டு பவன் குமார் ஷெராவத் ரொம்ப ஒரு ஆசையோட கொண்டு வந்தோம். ஆஹா பவன் குமார் ஷெராவத் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டாரு. பட் திருப்பி கம்பேக் பண்றது 4 மினிட்ஸ்ல இன்ஜுரி ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட இல்ல 4 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் சரி ஓகே. So he is coming back. It's like ஒரு குஷியா இருக்கும். இப்ப தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு குஷியா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் பவன் குமார் ஷெராவத் வந்து. அண்ட் நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டு பவன் குமார் ஷெராவத் ஒருத்தர் எடுப்பாங்க நினைச்சேன். பட் அர்ஜுன் தேஷ்வால் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். அதாவது பவனையும் எடுத்து அர்ஜுன் தேஷ்வாலையும் எடுப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட். யாருமே எதிர்பார்க்கல. நான் வந்துட்டு பவன் குமார் ஷெராவத் ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ஆயிருப்பாரு நான் நினைச்சு ஒரு செகண்ட் காண்டாயிட்டேன். என்னடா 30 லட்சத்து கூட போகிறதுக்கு அந்த ஆளுக்கு ஒரு இது இல்ல அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் தபங்கலி போட்டு இவன் உள்ளவன் தான் நினைக்கிறேன். கூட எவனோ ஒருத்தன் வந்தானே பட்னா பேரிச்சு இவனும் யூமும்பாவை பிட் பண்ணா. அப்புறம் தமிழ் தலைஸ் 41 lakhs பிட் பண்ணி எடுத்துட்டானுங்க. அர்ஜுன் தேஷ்வால்னா அன்எக்ஸ்பெக்டட். 1.8 போவான்னு நினைச்சேன். 1.4 crore ஒரு ஸ்டீல் பை அப்படி தான் சொல்லி ஆகணும். சோ இன்ஃபேக்ட் வந்து அர்ஜுன் தேஷ்வாலுமே ஸ்டீல் பை நம்ம சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா லைக் அவருமே வந்து லாஸ்ட் சீசன் அந்த ரொம்ப ஒரு டாப் கிளாஸ் ஃபார்ம்ல இல்ல. அதுதான். சோ பவன் ஷெராவத்தா இருக்கட்டும் அர்ஜுன் தேஷ்வால் ரெண்டு பேருமே லாஸ்ட் சீசன் ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் கிளாஸ் ஃபார்ம்ல இல்ல. ரெண்டு பேருமே 180+ 200+ ஸ்ட்ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ் லைக் பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்துறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வந்து அர்ஜுன் தேஷ்வால் பத்தி இப்ப நம்ம பவன் குமார் ஷெராவத்தை சொல்லிட்டு இருந்தோம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் கோஸ் ஃபார் அர்ஜுன் தேஷ்வால். இவருமே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் தலைவாஸ் வந்துட்டு ஆக்ஷன்ல எடுத்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா யூ டிடன்ட் சூஸ் a player, you have chosen a game changer அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி நான் அதை ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலி இதுல போஸ்ட்ல போட்டிருந்தாரு. அர்ஜுன் தேஷ்வால் அவரோட போஸ்ட்ல இன்ஸ்டா போஸ்ட்ல போட்டிருந்தாரு என்னன்னா you have not chosen the player, you have chosen the game changer, game maker something ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. சோ அதுல கீழே வந்து தமிழ் தலைவாசுமே வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்ன போஸ்ட் போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுவோம். சோ they didn't just choose a player, they chose a game changer, let's go தலைவா ப்ரோ கபடி அப்படின்னு இருக்காருங்க. சோ இட்ஸ் லைக் an open statement. நீங்க வந்துட்டு ஒரு பிளேயரை சூஸ் பண்ணல, நீங்க ஒரு கேம் சேஞ்சரை சூஸ் பண்றீங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு கேம் சேஞ்ச் பண்ணி காட்டுவேன் அப்படின்றதுக்கு ஓப்பனா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு அந்த பிளேயருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னால வந்துட்டு டீமை வந்துட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ இன்ஃபேக்ட் அதனாலதான் நம்ம வந்துட்டு அவர் ஒரு ரெய்டு மிஷின் அப்படின்னு சொல்றோம். சோ அர்ஜுன் தேஷ்வால் 1.4 crore ஸ்டீல் பை தான். சோ ஏன் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். ஏன் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் வந்துட்டு 2 ரைடர்ஸ்க்கு அதான் நம்ம கிட்ட இருந்த பர்சன் வந்துட்டு 2.55 crores தான். நம்ம ஏன் இந்த 2 பேருக்கு மட்டுமே வந்துட்டு இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 2 crores கிட்ட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கேள்வி. உனக்கு அந்த கேள்வி வந்துச்சா? ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம எல்லா சீசனும் பவன்குமார் எல்லா சீசனும் நம்ம ஒரே ரைடர் மேல ஹெவி பர்சமன் போடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீசன்ல அஜய் தாக்கூர் போட்டு அஜய் தாக்கூர் அதை ஃபுல்ஃபில் பண்ணாரு. நெக்ஸ்ட் ராகுல் சௌத்ரி மேல அந்த பிரைஸ் அமௌண்ட் போட்டானுங்க. 2 சீசன் ராகுல் சௌத்ரி மேல போட்டிருந்தீங்க, 2 சீசனுமே வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் மஞ்சித் மேலேயும் பிரபஞ்சன் மேலேயும் 1.5 crores 2 பேர் மேலேயும் சேர்த்தி போட்டோம் ஒரு சீசனு. அதுவும் நல்லாவே போல. லாஸ்டா வந்துட்டு பவன் ஷெராவத் மேல 2.55 சம்திங் என்னமோ போட்டோம், அதுவும் வேஸ்ட். சச்சின் மேல போட்ட 2.35 வேஸ்ட். 2.25 சச்சின் மேல போட்ட 2.3 வேஸ்ட். சச்சின் மேல 2.3 ஆமா கரெக்ட். சோ ஆக்சுவலி இன்னொரு ரீசன் இப்போ வந்து அஜய் தாக்கூர் அப்புறம் ராகுல் சௌத்ரி பிரபஞ்சன் சோ இவங்க எல்லாம் இருந்த சீசன்ஸ்ல என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா only we have the riders, அதுக்கப்புறம் வந்து ரைட் கார்னர்ல ஒரு சில பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க. சோ டிஃபெண்டர்ஸ் நிறைய பெரிய சொல்லிக்கிற அளவுக்கான பிளேயர்ஸ் யாருமே இல்ல. பட் இப்போ கரண்ட் சீசன் நம்ம பச்சன டிஃபெண்டர்ஸ் யாருன்னா அமித் சிங், ரன் சிங் சுஜித் சிங் ஒரே டைம்ல, அமித் துட்டா, அதுக்கப்புறம் லெஃப்ட் கார்னர்ல யாரோ இருந்தாங்க, வேற யாரோ ஓல்ட் பிளேயர்ஸ் தான். மஞ்சித் சில்லர் தான். மோஹித் சில்லரும் ஒரு சீசன் ப்ளே பண்ணாரு நினைக்கிறேன். கரெக்ட்டா மோஹித் சில்லர் ஆனா ஜஸ்வீர் சிங் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. சோ இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் இருந்தாங்க, பட் they are not in their prime time அப்படி தான் சொல்லி ஆகணும். சோ அதுக்கப்புறம் தான் தமிழ் தலைவாஸ் கரெக்ட் பண்ணி இப்போ ஓரளவு வந்து நல்ல டீமை செட் பண்ணாங்க, டிஃபென்ஸ் செட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் சீசனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் டிஃபென்ஸ் வந்து டாப்ல இருந்தது. லாஸ்ட் 2-3 சீசன்ஸாவே நம்ம டிஃபென்ஸ்ல டாப்பா இருக்கும். லாஸ்ட் சீசன் நமக்கு மிஸ் ஆனது செகண்ட் பிளேஸ் முடிச்ச டிஃபென்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் சச்சின் போயிட்டாரு. அதேதான். சோ நமக்கு வந்து பிரச்சனை எங்க இருந்துச்சுன்னா அந்த ரைடிங் டிபார்ட்மெண்ட் தான். நரேந்தர் மேல ஹெவி பிரஷர் ஆயிடுச்சு. ஏன்னா சச்சின் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஒரு மேட்ச் சச்சின் பர்ஃபார்ம் பண்ணா நரேந்தர் பர்ஃபார்ம் பண்ண முடியல.
நரேந்தர் பண்ணா சச்சின் பண்ண முடியல. சரி இவங்க 2 பேர் பண்ணா மாசான முத்துல சந்திரன் ரஞ்சித் விஷால் சகல் மாத்தி மாத்தி பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எல்லாருமே வந்து ஒரே டைம்ல பண்ண முடியல. அண்ட் இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு நல்ல பிளெஸிங் இன் டிஸ்கைஸா வந்தது யாருன்னா மொயின் ஷஃபாகி. எண்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து செம்மையா ஸ்பார்க் கொடுத்திருந்தாரு. சோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருந்திருக்குன்னா, மொயின் ஷஃபாகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ரீடைன் பண்ணிட்டீங்க. நரேந்தர் கண்டோலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ரீடைன் பண்ணிட்டீங்க. 2 ரைடர் இருக்காங்க, விஷால் சகல் மூணாவது பிளேயர் ரீடைன் பண்ணிட்டீங்க. நமக்கு இன்னும் ஒரு ரைடர் போதுமே, ஏன் நீங்க வந்து 2 ரைடர் போனீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, சப்போஸ் ஒரு பிளேயர் வந்து ஏதோ இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா அது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். நம்ம ஆடின எல்லா ரைடருமே இன்ஜுரியில படுத்தானுங்க. மாசான முத்து இன்ஜுரி, நரேந்தர் கண்டோலா இன்ஜுரி, விஷால் சகல் இன்ஜுரி. இருந்த 6 ரைடர்ல 4 பேர் இன்ஜுரியிலே படுத்தானுங்க. வெளியே இருந்து நம்ம சந்திரன் ரஞ்சித்தை கூப்பிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்ததுனால தான் நம்ம வந்துட்டு மாத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதான் சரி போயே ஆகணும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஒரு சீசன் நம்ம வந்து பாரு, பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், மொயின் ஷஃபாகி, நரேந்தர் 4 டிராகன்ஸ் மதா இருக்கு இவங்க 4 பேருமே. ஸோ இன்ஃபேக்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் 7ல இந்த 3 பேர் கன்ஃபார்ம் வந்துருவாங்க. நரேந்தர், அர்ஜுன் தேஷ்வால், அப்புறம் பவன் குமார் ஷெராவத் 3 பேர் கண்டிப்பா ஸ்டார்டிங் 7ல வந்துருவாங்க. மொயின் ஷஃபாகி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பேக்கப் பிளேயரா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொயின் ஷஃபாகி எனக்கு தெரிஞ்ச இந்த 3 ரைடர்ஸ் அவுட் ஆகும் போது ஒரு சப்ஸ்டிட்யூட் ரைடர் இந்த டு ஆர் டை அந்த மாதிரி சிச்சுவேஷன் இறக்கி விடுவாங்கன்னு தோணுது. அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப நேரமா ரைடர்ஸ் பத்தியே பேசிட்டோம். சோ அதுக்கு அடுத்து நம்ம தமிழ் திராஸ் வந்து 3ஆவதா வாங்கின பிளேயர் யாரு அப்படின்னா, நேற்று ஆக்ஷன்ல அலி ரிசா கலீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈரானியன் ரைட் கார்னர் வாங்கிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க தருண்? நான் இவரோட வீடியோ பார்த்தேன். சீரியஸ்லி சொல்லணும்னா இவன் கவர்லயே ஆடக்கூடிய இது இருக்குது அவர்கிட்ட. லைக் அவர் கவர்லயே ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ரைட் கவர்ல ஆடலாம். இஃப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா உங்க யங் டிஃபெண்டர்ஸ் மேல நீங்க அவர் ரைட் கவர்லயே ஆட வைக்கலாம். அவர் பண்ண டேக்கிள்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே தை ஹோல்டு, பாடி பிளாக் மாதிரி தான் இருந்துச்சு. கவர் பொசிஷன்ல என்ன டேக்கிள் பண்றாங்களோ அதே தான் அவர் பண்ணாரு. ஆக்சுவலி நானும் பார்த்த தமிழ் தலைவர் அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அலி ரிசா கலீலியை சைன் பண்ணி அமீர் ஹுசைன் பஸ்டாமி அவங்க சைன் பண்ணல அப்படின்னா, அமீர் ஹுசைன் பஸ்டாமிக்கு வந்துட்டு நல்ல ஆங்கிள் லாஸ்ட் சீசன் நல்லா தான் போட்டாரு. பட் இருந்தாலும் அந்த ஒரு டீம் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்துட்டு அவரால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு வந்துட்டு அட்வான்ஸ் டேக்ல அந்த மாதிரி நிறைய விஷயம் போனதால தான் அவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ அலி ரிசா கலீலி வந்துட்டு ஒரு அன்னோன் கமாடிட்டி, ஒரு பேக்கப்பா ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துறாங்க. ஏன்னா சாகர் ராத்தே வந்து லாஸ்ட் 2-3 சீசன் வந்துட்டு இன்ஜுரிஸ்ல நிறைய மிஸ் அவுட் பண்ணாரு. சோ இந்த சீசன் சப்போஸ் அவர் மிஸ் அவுட் பண்ணானா ரைட் கார்னர் ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அலி ரிசா கலீலியை சைன் பண்ணிருந்தாங்க. அண்ட் இவருக்கு அடுத்து இன்னொரு கவர்ல ஒருத்தருக்கு சைன் பண்ணிருந்தாங்க. கவர்ல வந்துட்டு மோஹித் கலீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் சைன் பண்ணாங்க. இவரை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க தருண்? மேக்ஸிமம் இவர் வந்து நல்ல பிளே. இவர் நான் எதுவும் பெருசா எனக்கு தெரியல. பட் இவர் வந்துட்டு மேக்ஸிமம் நிதேஷ்க்கு பேக்கப் தான் இருப்பார். போன சீசன் எப்படி சாய் புலியாக்குறதுல நிதேஷ் இருந்தாரு. ஒருவேளை நிதேஷ் ஃபார்ம் அவுட் ஆனா இந்த பிளேயர் கை கொடுப்பாருன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஆனா மோஹித் கலீர் வந்துட்டு கார்னர் பிளேயர்னு சொன்ன மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் நினைக்கிறேன். கார்னரா இல்ல ஒரு கவர் தான், லெஃப்ட் கார்னர். ஓகே லெட்ஸ் see, மேபி அதுக்கு ஒரு பேக்கப்பா இருந்திருக்கலாம். அடுத்து நம்ம சைன் பண்ணதான் வந்துட்டு கவர் பிளேயர் சுரேஷ் ஜாதவ். சோ இவரை பத்தி சொல்லணும்னா இவரை பத்தி பெருசா எனக்கு வந்துட்டு தெரியல. இவர் மும்பை மகாராஷ்டிரா பிளேயர். இவர் வந்துட்டு ரைடரு as well as கார்னர்ல நின்னு கார்னர்லயும் இவர் நிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வீடியோஸ் பார்த்தேன் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல. சுரேஷ் ராம் ஜாதவ். ஓகே நைஸ். சோ இந்த அஞ்சு பேர் தான் நம்ம டார்கெட் பண்ணது. பேக்கப் நினைக்கிறேன். மைட் பி ஹிமான்ஷு ஒரு பேக்கப்பா இருக்கு. எஸ் மைட் மோஸ்ட் ப்ராபபிலி ஹிமான்ஷுக்கு ஒரு பேக்கப்பா இருக்கதா வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ தமிழ் தலைவர் வந்துட்டு இந்த வருஷம், அதாவது இந்த ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன். சோ ஐ மீன் ஆக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். சோ அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் தமிழ் தலைவர் என்ன பண்ண போறாங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க எல்லா ஸ்குவாடையுமே வந்துட்டு ஃபில் பண்ண போறது கிடையாது. they are going to buy max of 5 to 6 players அப்படிதான் வந்துட்டு வாங்க போறாங்க அப்படிதான் வந்துட்டு நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது தமிழ் திராஸ் பஸ்ல வந்துட்டு இடம் இருக்கு, யாருக்கெல்லாம் இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்க மாதிரி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு காட்டணும் திங்க் பண்ணா அதை வந்துட்டு காட்ட முடியல. ஸோ அதனால கரெக்டா வந்து எக்ஸாக்டா அவங்க திங்க் பண்ண மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸ் வந்துட்டு சைன் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ் தலைவர்ஸோட ஸ்குவாட் இப்போ எல்லாரையும் பிளேயர்ஸையும் பை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் தமிழ் தலைவர்ஸோடைய ஸ்குவாட். ஸோ ஆல்ரவுண்டர்ல வந்துட்டு பவன் ஷெராவத், மொயின் ஷஃபாகி அண்ட் சுரேஷ் ஜாதவ் இருக்காங்க. டிஃபெண்டர்ஸ்ல சாகர் ராத்தே, நிதேஷ்குமார், ஹிமான்ஷு, ரொனாக், அஷிஷ், அனுஜ் காவ்டே, தருண், அலி ரிசா கலீலி, மோஹித். அண்ட் ரைடர்ஸ்ல அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா, விஷால் சகல், தீரஜ் பைல்மோர், அபிராஜ் பவர், ரோஹித் பெனிவால், யோகேஷ் யாதவ். இவங்களா தான் வந்துட்டு நம்ம டீம்ல வந்து இருக்காங்க. ஸோ ஸ்குவாட பத்தி, ஓவரால் ஸ்குவாட பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க தருண்? ஓவரால் ஸ்குவாட் குட்டா இருக்கு. பட் அந்த கவர் பொசிஷன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்ல. ஏன்னா நீங்க அலி ரிசா கலீலிக்கு 30 lakhs 30.2 lakhs கொடுத்து ஒரு பிளேயர் நீங்க எடுக்கிறதுக்கு சுர்ஜித் சிங்கும் மகேந்தரும் வந்துட்டு 20 lakhs தான் இருந்தாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு இவன் லக்கி குமாருக்கு நீங்க பிட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் யாரோ ஒரு பிளேயருக்கு யாரோ
பிட் பண்ணி மும்பை மும்பா வந்துட்டு எஃபிஎம் போட்டுக்கிட்டான். தமிழ் தலைஸ் ஃபைனல் பிட் வந்து பட் மும்பா வந்துட்டு எஃபிஎம் போட்டு எடுத்துக்கிட்டான். நம்ம போனோம் நினைக்கிறேன், அந்த பேர் கரெக்டா எனக்கு பேர் ஞாபகம் வரல. 41 lakhsக்கு போனோம். ஆனா மும்பா இல்ல வந்து 21 lakhs தம்பி 21 பிளேயர் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஏன்னா அப்ப டிடி கிட்ட 55 தான் இருந்துச்சு. 21 lakhsக்கு யாரோ வந்துட்டு எடுத்துட்டாங்க. நல்ல டிஃபெண்டர் தான் அவரும். மும்பா வந்துட்டு இவன் எஃபிஎம் போட்டு ரீடைன் பண்ணிக்கிட்டான். கவர் நினைக்கிறேன், கரெக்ட்டா லெஃப்ட் கவரா? கவர் தான். இல்ல சுர்ஜித் சிங் நான் நினைச்சது அலிரிசா கில்லிக்கு 30 lakhs போனதுக்கு சுர்ஜித் சிங் நான் மகேந்தருக்கு புஷ் பண்ணிருக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர் டிஃபெண்டர் கிடைச்சிருக்கும். அண்ட் பேக்கப் வந்துட்டு யாரு மோஹித் எடுத்த மாதிரி இன்னொரு பிளேயர் பேக்கப் எடுத்துக்கலாம். ஈரானியன் வேற யாராச்சும் ஒரு பேக்கப் 13 லட்சத்துக்கு கிடைச்சிருப்பாங்க. ஏன் முகமது நபி பக்ஷல் 13 lakhsக்கு தான் போனார். அவரே பேக்கப்பா கூட நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி தமிழ் தலைவாஸ் வந்துட்டு இன்னொன்னு என்ன திங்க் பண்ணாங்கன்னா, இத்தனை வருஷம் நம்ம வந்துட்டு ஒரு ஐ திங்க் தமிழ் தலைவாஸ் அந்த யூமும்பா பேர் வந்துட்டு ரிங்குன்னு நினைக்கிறேன். ரிங்கு தான் நம்ம பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூமும்பா போனாரா நீங்க கரெக்டா? ரிங்குவே தான் கரெக்ட். சோ நம்ம தமிழ் தலைவாஸ் ஏன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் போல அப்படின்னா, நம்ம பல வருஷமா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ்னு போயிட்டு இருந்தப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பிரைம் வந்துட்டு தாண்டி வெளியே வந்துட்டாங்க. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன். யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு இன்னொரு 10 வருஷம் சேர்த்து ஆடுவாங்க. 10 வருஷம் சொல்ல முடியாது ஒரு டீமுக்கு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சாலிடா வந்துட்டு பிளே பண்ண முடியும் அப்படின்னா தமிழ் தலைவாஸ் வந்துட்டு ஒரு திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனாலதான் ரெண்டுமே நான் உங்களை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல. நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கவரும் ஒரு இது நார்மல் யங் பிளேயர் எடுத்திருந்தா கரெக்டா இருக்கும். ஒரு சுர்ஜித் சிங்கோ மகேந்தர் சிங்கோ இருந்திருந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர் பிளேயர் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். லைக் வந்துட்டு சாகர் ராத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபெண்டர். நிதேஷ்குமார் யங் சீசன்லயே நல்லா பண்ணிட்டாரு. அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கலாம். அந்த கூட்டத்துல இப்ப ரோனக்கு இவங்க வந்து அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் மாதிரி இருக்காங்க. அதுல வந்துட்டு நீங்க சுர்ஜித் சிங் மாதிரி ஒரு பிளேயர் வச்சிருந்தீங்கன்னா உங்க டீம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம சுர்ஜித் சிங் சஞ்சீவ் பலியனோட ஆல்ரெடி ஆடி இருக்காரு. அதனால நான் சுர்ஜித் சிங், மகேந்தர் சிங் ஆர் இவர் ரிங்கு இவங்க 3 பேர்ல ரிங்கு போனாங்க. ரிங்கு எடுத்துட்டாங்க. பட் வந்துட்டு எஃபிஎம் போட்டுக்கிட்டான். ரிங்கு இல்ல ரிங்கு will be in தமிழ் தலைவர் சொல்லி this season. நான் சந்தோஷமா ரிங்கு எடுத்துறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சோ தமிழ் தலைவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் இல்ல அப்படினாலும் இட்ஸ் குவைட் செட்டில்டு ஒன். ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்ம வந்து சொன்னது என்ன சொன்னா, இந்த சின்ன பசங்க தான் கொஞ்சம் வந்து ஃபயர் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்கும் அப்படின்னா லிட்டரலா வந்து ஆக்சுவலி இது யாருன்னா நம்ம மீன் நிறைய டைம் நிறைய இடத்துல பேசியிருந்தோம் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபயர். ஒன் மோர் ஒன்னு சொல்லிக்கிறேன். இது போன சீசன் வந்து சாகர் ராத்தி இன்ஜூர்டு. அவருக்கு பதிலா ஆடியே நம்ம வந்து செகண்ட் பெஸ்ட் டிஃபென்ஸ் இந்த லீகா இருந்திருக்கோம் வித்தவுட் பிளே ஆஃப்ஸ். ஹரியானா ஸ்டில்ஸ் நம்மளோட 2 எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆடி வெறும் 11 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். எஸ், நம்ம சாகர் ராத்தி இல்லாம ஒரு நல்ல கவர் டிஃபெண்டர் இல்லாம சாயில் குலியாவும் ஃபார்ம்ல இல்லாம நம்ம வந்து போன சீசன் செமையா டிஃபென்ஸ் பண்ணிருக்கோம். that's a great thing. கண்டிப்பா வந்துட்டு நம்ம டீம் வந்துட்டு தப்பு சொல்ல முடியாது. அதான் சோ அங்க வந்துட்டு டிஃபென்ஸ் நல்லா பண்ணோம் அப்படின்னாலதான் வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ் பெருசா அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணல. ரைடிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ரைடிங் ட்ரியோவா புதுசா இந்த 3 பேரை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவருடைய ஸ்டார்டிங் 7 வந்துட்டு பக்கவா செட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம வந்துட்டு நிறைய பேர் சொல்றது என்னன்னா கவர்ஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு நம்ம பேசிடுவோம். இன்ஃபேக்ட் தரும் நீ சொன்னதுமே வந்துட்டு நம்மளோட கவர்ஸ் வந்துட்டு எப்படி நம்புறதுன்னு தெரியல தான் நீ வந்துட்டு லிட்டலா வந்துட்டு கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கவருமே வந்துட்டு கிட்டத்தட்ட சாலிடா தான் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரொனாக் இருக்காரு பாத்தியா, ரொனாக் வந்துட்டு 2 வருஷமா ஆடிட்டு இருக்காரு தமிழ் தலைவாஸ்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அஷிஷுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமா பிளே பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான். ஸோ தே ஆர் நாட் ஸ்டில் அன் யங்ஸ்டர்ஸ், தே ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ். ஏன்னா லாஸ்ட் சீசனுமே வந்து நல்லா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான். ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அஷிஷ் இருக்காரு, ரொனாக் இருக்காரு, ஹிமான்ஷு நிறைய பேர் மறந்துறீங்க. ஸோ ஹிமான்ஷு சிங்க வந்துட்டு நிறைய பேர் மறந்துறீங்க. அண்ட் லாஸ்ட் சீசன் நம்ம வந்துட்டு அனுஜ் காவடையுமே வந்துட்டு அந்த கவர் பொசிஷன்ல ட்ரை பண்ணோம். லாஸ்ட் சீசன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸ்ல அனுஜ் காவடை தான் நம்ம டீமுக்கு வந்துட்டு கவர்ல பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால நம்ம டீம் வந்து லிட்டரலா செட்டில் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். சோ வாட்ஸ் யுவர் ஸ்டார்டிங் 7 ஃபார் தமிழ் தலைவாஸ் தருண்? நீங்க சொல்லுங்க உங்களோட ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர் ஸ்டார்ட். 2 கார்னர்ஸ், அது கார்னர் செட். சாகர் ராத்தி, நிதேஷ்குமார் 2 பேர் செட். இன் பொசிஷன்ல நரேந்தர் 1, பவன்குமார் ஷெராவத். சென்டர்ல அர்ஜுன் தேஷ்வால் இருப்பாரு. 2 கவர்ஸ் வந்துட்டு எய்தர் ரோனக் அண்ட் ஆஷிஷ் ஆர் அனுஜ் கவாடே அண்ட் தருண். மேக்ஸிமம் ரோனக் அண்ட் ஆஷிஷ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, பரவாயில்ல. சோ குட் டீம். ஆனா நீனும் வந்துட்டு நரேந்தருக்கு பதிலா மோயின் சஃபாகி ஆட வைப்பேன். ஏன்னா மோயின் சஃபாகி கேன் கிவ் a bit of help in defense also. நான் வந்துட்டு அந்த மாத்தி நரேந்தர் ஆர் மோயின் சஃபாகி. ஆனா நீயும் லைட்டா என்னோட ஹார்ட் நோகடிச்சு தருணே. ஐ கான்ட் பிலீவ் திஸ், யூ டிட் திஸ் டு மீ. பண்ணதுக்கு என்னை விட்டு அவன் கூட கூடி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுரா. சரி, ஓகே, நான் என்னோட ஸ்டார்டிங் 7 சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் திரும்பி வரேன். சோ சேம் திங் தான். லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ல வந்துட்டு நிதேஷ்குமார், அதுக்கப்புறம் வந்துட்டு இவர்தான் சாகர் ராத்தி தான் பிளே பண்ண போறாங்க.
அண்ட் லெஃப்ட் இன்ல வந்துட்டு மொயின் ஷஃபாகி இல்லனா பவன் குமார் ஷெராவத், ரைட் இன்ல நரேந்திர கனோலா. நீ சொன்னது கரெக்ட் தான், பட் நரேந்திர கனோலா சப்ஸ்டிட்யூட்ல மோஸ்ட்லி உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரீடைன் பண்ணும்போது என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீ வந்துட்டு ஸ்டார் பிளேயர், நீ கண்டிப்பா வந்துட்டு ஆடு அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ரீடைன் பண்ணிருப்பாங்க தமிழ் தலைவாஸ் 2 வருஷத்துக்கு. அதனால தமிழ் தலைவாஸ்க்கு பவன் அண்ட் இவர் நரேந்திர கனோலா தான் லெஃப்ட் அண்ட் ரைட் இன்ல பிளே பண்ண போறாங்க. அண்ட் சென்டர் ரைடா வந்துட்டு அர்ஜுன் தேஷ்வால் இருக்க போறாரு. மொயின் ஷஃபாகி விட் பி தேர் இம்பாக்ட் பிளேயர், அதாவது வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் நம்ம பேசினதான். சோ 3 பேருமே அவுட் ஆனதுக்கு அப்புறம் டைம்ல டக்குனு ஒரு டூ ஆர் டை வருது, ஆள் தேவைப்படுது அப்படின்ற கேஸ்ல மொயின் ஷஃபாகியை யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் லெஃப்ட் கவர்ல யார் இருப்பா அப்படின்னு லெஃப்ட் கவர் ரைட் கவர் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுக்கல. சோ அந்த லெஃப்ட் கவர் அண்ட் ரைட் கவருக்கு வந்துட்டு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ நீ சொல்ற மாதிரி ஆஷிஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொனாக். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ரைட் கவர்ல பிளே பண்ணுவாங்க. ஷுவரா வந்துட்டு ரைட் கவர்ல இவர் ரொனாக் மற்றும் ஆஷிஷ் யாராவது ஒருத்தர் பிளே பண்ணுவாங்க. லெஃப்ட் கவர் ப்ரிஃபர் ஹிமான்ஷு. எனக்கு வந்துட்டு ஒரு பர்சனல் பெஸ்ட் வந்துட்டு ஹிமான்ஷு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிமான்ஷுவை. ஏன்னா ஒரு 3 வருஷமா பிளே பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசன் பெருசா மேட்சஸ்ல கிடைக்கவே இல்லை, சான்ஸே கிடைக்கல. பட் ஸ்டில் அவருக்கு கிடைச்ச சான்ஸ்லாம் வந்து சூப்பரா போவாங்க. ஒன் மினிட். ஆஷிஷ் வந்துட்டு ஆஷிஷ் லெஃப்ட் கவர், ரோனக் இஸ் ரைட் கவர். 2 பேருமே தான் பிளே பண்ணுவாங்க. ஹிமான்ஷு ஆடுவாரான்னு எனக்கு டவுட் தான். ஹிமான்ஷு வந்துட்டு மேக்ஸிமம் இன் பொசிஷன்ல தான் ஆடிட்டாங்க. ஆஷிஷ் லெஃப்ட் கவர், ரோனக் ரைட் கவர். ஆஷிஷ் லெஃப்ட்லி ரோனக் ரைட்லி ஆடுவாங்க. நான் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆஷிஷ் வந்து 1 or 2 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரைட் கவர்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. ஐ மைட் பி ராங், பட் எனக்கு தோணுதுதான். சோ ஆஷிஷ் அண்ட் ரொனால்டோ யூஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் இன்னொரு சைட்ல நீ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஹிமான்ஷு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹிமான்ஷு லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஹி டிட் இஸ் பெஸ்ட். அதாவது ஒரு 4 மேட்ச் லாஸ்ட் 4 மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. சரி எல்லாருமே ஒரு ரூட் அவுட் ஆயிட்டாங்க, வேற வாய்ப்பே இல்லை. சரி போய் இறங்கி ஆடுன்னு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. அண்ட் ஹி டிட் இஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஹிமான்ஷு வந்து ஒரு சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் டேக்லிங்ல நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. அதுவும் இல்லாம ஒரு சூப்பர் டேக் சிச்சுவேஷன்ல நிறைய சோலோ டேக்கிள்ஸ் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சூப்பர் டேக்கிள்ஸ் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஹி டிசர்வ்ஸ் ஹிஸ் சான்ஸ் இந்த ஸ்டார்டிங் 7. ஏன்னா நம்ம இது பிளே ஆஃப்ஸ்க்கு போனோம் தெரியுமா ஒரு சீசன்ல பவன் குமார் ஷெராவத் இருக்கும் போது. அந்த சீசன்ல ஹிமான்ஷு வாஸ் தி அண்டர் ரேட்டட் பிளேயர். அண்ட் லாஸ்ட் சீசன்மே அதே மாதிரி அண்டர் ரேட்டடாவே தான் ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் டு பி இன் தி ஸ்டார்டிங் 7 அப்படின்னு சொல்லுவேன். சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பேக்கப்லயுமே வந்து நமக்கு இன்னும் நிறைய பிளேயர்ஸ். இப்ப விஷால் சகல் நல்ல பிளேயர் தான், அதாவது ஸ்டார்டிங் 7 இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் அனுஜ் காவடே ஸ்டார்டிங் 7 இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். சோ பாப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. சோ என்னோட ஸ்டார்டிங் 7 இதுதான். சோ அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத், நரேந்திர கனோலா, ஹிமான்ஷு, ஆஷிஷ் ஆர் ரோனக், அதுக்கப்புறம் வந்துட்டு நிதேஷ் மற்றும் சாகர் ராதே. திஸ் இஸ் மை ஸ்டார்டிங் 7 ஃபார் தமிழ் தலைவாஸ். வாட் டு யூ திங்க்? ரோனக் அண்ட் ஆஷிஷ் ஆட வைப்பேன்னு சொன்னீங்க. நீங்க ரோனக், ஆஷிஷ் அண்ட் ஹிமான்ஷு ஆட வைப்பீங்கன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மோஸ்ட்லி இந்த 6 பேர் கன்ஃபார்ம் ஆடிடுவாங்க. எஸ், 6 ஸ்டார்டிங் 6 செட். அந்த 7th ஒரு பிளேயர் மட்டும் தான் யாரு விட்டு மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம் அப்படின்றத இன்னொரு ஒரு டிசிஷன். சோ தட்ஸ் தி தமிழ் தலைவாசோட ஒரு ஸ்குவாட், ஒரு அனாலிசிஸ். சோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த தமிழ் தலைவாசோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தருண், நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ் தலைவாஸ் இந்த வாட்டி எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க டேபிள்ல? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தமிழ் தலைவாஸ்? I think they will finish at top 4. ஓகே, பவன் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால், நரேந்திர கண்டோலா 3 பேர்ல 2 பேர் 200+ ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா தமிழ் தலைவாஸ் will be finish at top 4. ஓகே, சோ எனக்கும் ஹோப்ஃபுல்லி அதான் தோணுது. சோ தமிழ் தலைவாஸ் கண்டிப்பா வந்துட்டு பிளே ஆஃப் போய் ஆகணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் பிளே ஆஃப் போன சீசன்ல நம்ம கூட வந்துட்டு பவன் ஷெராவத் டீம்ல இருந்தாரு. இந்த வருஷம் திருப்பி பவன் ஷெராவத் திரும்பி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழ் தலைவாஸ் வந்து கண்டிப்பா பிளே ஆஃப் போகணும். சோ லெட்ஸ் ஹோப் தமிழ் தலைவாஸ் will go to the play off. சோ ஹோப்ஃபுல்லி இது கொஞ்சம் ஒரு லாங்கான வீடியோ தான் இருக்கு. சோ மன்னிச்சுக்கோங்க, ஷார்ட்டா நாங்க ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கணும்னு தான் வந்த 2 பேரும். ஆனா ரொம்ப பேசிக்கிட்டே வந்து 25 நிமிஷத்துக்கு வளவள நாங்க பேசிட்டு போயிடுவோம். சோ மன்னிச்சுக்கோங்க. சோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எஸ் So hopefully இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe to CDD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. Thanks from CDD and Runnerwal. Bye bye. Bye. தம்பி இன்னும் முடியல.